ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லை மைதா மாவு சேர்க்கறதுக்குன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காரத்துக்காக இல்லை நான் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்தோம்னா எங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குங்கிறனால நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை மிளகாய் தூளுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் அப்படின்னா பச்சை மிளகாய் எது வேணாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கையில் நல்லா கலந்து விட்டுறலாம் மாவை. நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவு கூட சேர்த்து ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கோங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம்லாம் இந்த மாவில் கொஞ்சம் படுற மாதிரி நல்லா கையில் இப்படி தேய்ச்சி விட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா நம்ம கடலை மாவு போண்டாலாம் போடுவோம்ல அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா இந்த மாவு லூஸாக தான் இருக்கணும். நீங்கள் அந்தளவுக்கு பிணைஞ்சிங்கன்னா தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவு நீங்கள் ஹார்டாக பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா போண்டாவும் நல்லா ஹார்டாயிரும். அதனால் கெட்டியாக பிசையக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு மினிமம் ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் இந்த போண்டா நல்லா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிருக்கு. மாவுலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருந்ததுன்னா தான் மாவு நல்லா போண்டா போட்டால் நல்லா பந்தாக சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போட்டாவே போதும். நல்லா பந்தாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே சின்னதாக கிள்ளி போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டு நல்லா எல்லா போண்டா எல்லாம் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். போண்டாலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான் எடுத்து நம்ம வெளியில் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் ஊற வச்சு போட்டிங்கன்னா தான் சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடலை மாவு போண்டா போடுறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது.